சீமான் வந்து இஸ் அ பொலிட்டிக்கல் ஏஜென்ட். சீமானோட தத்துவமே என்னன்னா, இந்த கேண்டிடேட்ஸை போட்டு இந்த ஓட்டை வந்து பிரித்து அதில் வந்து இது பண்ணுறது தான் சீமானோட வேலை. அது வந்து அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவனுக்கு ஃபண்டிங் பண்ணுது. இட் மைட் பி இஸ் பர்சனல் லைஃப் அந்த விஜயலக்ஷ்மியோட. பட் தென் நீ வந்து பப்ளிக்கில் வந்தப்போ நீ பிகம் அ பொலிட்டிஷியன், டெஃபினட்டாக உன்னோட பர்சனல் லைஃப் விமர்சிப்பாங்க மக்கள். ஓகே, அப்போ வந்து நீ வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்து போட்டு பெரிய யோகி சிகாமணி மாதிரி பேசுகிற. எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டான், சொன்னான் இந்த மாதிரி சீமானை கூப்பிட்டு வி கால்டம். நாங்கள் போய் பார்க்க போயிருந்தோம். ஐ ரிமெம்பர் இட் வாஸ் சாலிகிராமம் ஒரு வல்சர்வாக்கம் அந்த ஏரியாவில் ஒரு வாடகை வீட்டில் தான் மேலில் ஒரு கொட்டாய் போட்டுட்டு உட்காந்துச்சுன்னா. அப்போ அந்த லெவலில் இருந்து இப்போ 2009ன்னா இன்றைக்கி வந்து இது ஒரு 16 இயர்ஸில் எங்கேருந்து இவ்வளோ சம்பாதிச்சேன். எங்கள் காலேஜே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவனோட ஃபேன்ஸ் அவனோட ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தரையும் அவங்ககிட்ட சொல்லுவேன், பைத்தியக்காரங்களா இப்படி இருக்காதீங்கடா சொல்லி. இப்போ ஒரு சிலர் தெரிஞ்சிருக்காங்க, ஐயோ ஆமாம்மா நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்னை வந்து இங்கே பார்த்தவங்களும் இருக்காங்க, அதர் தென் மை ஸ்டூடெண்ட்ஸு. மேம், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சமீப காலமாக விஜய் மட்டும் பற்றி தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆனால் கட்சி ஆரம்பித்ததே திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கணும், திராவிடத்துக்கு எதிராக தான் நான் வரணும், தமிழ் தேசியத்தை முன் ஃபர்ஸ்ட் பெரியார் மூலியமாக தானே வந்துச்சு. பட் இப்போ பெரியாரே ரொம்ப பெரியாரையும் பேசு. இவர் ப்ரீவியஸாக எப்படியெல்லாம் பேசினாரோ அதுக்கு நேர்மாறாக பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொன்ன கட்சி தலைவரே இவர் தான், வரவேற்றது இவர் தான். இப்போ வந்து நீ எல்லாம் எதுக்கு வர, ரஜினி வந்திருக்கணும், அஜித் வந்திருக்கணும்னு சிரிச்சிட்டு இருக்காரு. அஜித்தை வந்து நீ தான் தமிழனே இல்லைன்னு சொன்னாரு, இப்போ அஜித் வந்தா கூட்டம் வரும்ன்றாரு. ரஜினி எந்த அளவுக்கு மோசமா விமர்சனம் பண்ணியிருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ரஜினியை தூக்கி பிடிச்சி பேசுறாரு, திமுக பத்தி பேசவே மாட்டாரு. இதோட செயல்பாடை நம்ம எப்படி வந்து சீமான் வந்து இஸ் அ பொலிட்டிக்கல் ஏஜென்ட். சீமானோட தத்துவமே என்னன்னா, இந்த கேண்டிடேட்ஸை போட்டு இந்த ஓட்டை வந்து பிரித்து அதில் வந்து இது பண்ணுறது தான் சீமானோட வேலை. அது வந்து அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவனுக்கு ஃபண்டிங் பண்ணுது. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது அவன் மனசாட்சிக்கு தெரியும், பண்ண பார்ட்டிஸ்க்கும் தெரியும். நாங்கள்லாம் வந்து வி ஆர் நாட் அவ்வளோ முட்டாள் கிடையாது, தெரியாமல் இருக்குது. சீமானுக்கு வந்து பேசிக்காக வந்து ஒரு பிரின்சிபிளே இல்லாத ஒரு மனுஷன். ஃபர்ஸ்ட் வந்து இட் மைட் பி இஸ் பர்சனல் லைஃப் அந்த விஜயலக்ஷ்மியோட. பட் தென் நீ வந்து பப்ளிக்கில் வந்தப்போ நீ பிகம் அ பொலிட்டிஷியன், டெஃபினட்டாக உன்னோட பர்சனல் லைஃப் விமர்சிப்பாங்க மக்கள். ஓகே, அப்போ வந்து நீ வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்து போட்டு பெரிய யோகி சிகாமணி மாதிரி பேசுகிற. அப்போ வந்து அதுலேயே உன்னோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கும். மக்களுக்கு வந்து புத்தி இருக்கணும் இந்த மாதிரி ஆட்கள் பின்னால் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த தமிழ் சொல்லி அந்த ஒரு தீவிரவாதம் செய்யணும். அதே நிறைய பேர் இப்போ வந்து சீமானால் பாதிக்கப்பட்டவங்க, ஏமாறப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு திட்டுறாங்க. இதே இது அப்போ நம்ம என்ன பேசுனாலும் நம்மள வந்து அசிங்கமாக பேசியிருப்பாங்க. அதனால அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே போய் அனுபவிச்சுட்டு வெளியே செலவு பண்ணிட்டு ஏமாந்துட்டு வந்தால் தான் அவங்களுக்கு புரியும் தத்துவம். இப்போ நம்ம எது பேசுனாலும் யாருக்குமே புரியாது. பட் சீமானை நம்பி ஒரு பெரிய நீங்கள் வந்து அவனோட பெரிய மேதாவி வந்துட்டு, ஏன்னா யூ ஷுட் ரியலைஸ் தட் ஃபர்ஸ்ட் வந்து சீமான் வந்து பெரியார் மேடைகள் இருந்தால் வந்திருக்காங்க. அப்போ இவன் வந்து சுயநலவாதியா நம்பிக்கை துரோகி ரெண்டும் தான். இது சுயநலவாதி ப்ளஸ் நம்பிக்கை துரோகி. இப்போ வந்து நீ பெரியாரை திட்டுற, அதுக்கப்புறம் ஒரு நேரம் வந்து டிஎம்கேவை திட்டுற, அதுக்கப்புறம் ஒரு நாள் உங்கள் அப்பா செத்தப்போ ஸ்டாலின் கூப்பிட்டு பேசினா உடனே ஒரு அழுகிற. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரசியல் தலைவரில் அழுகிறதே தப்பு. இந்த வைகோ இவங்கெல்லாம் அந்த ஒரு கேட்டகிரி எப்படி தெரியுமா, ஊன்னு அழுகுது. ஃபர்ஸ்ட் ஆம்பளை அழுகுறதே ஒரு வந்து அயோக்கியத்தனம். அப்போ வந்து இவங்களுக்குலாம் அழுது சாதிக்கணும், மக்களை வந்து லைக் மோடி எடுத்ததுக்கெல்லாம் ஊன்னு அழுவும். இந்த க்ரை பேபிஸ் இவங்கெல்லாம் வந்து அரசியல் க்ரை பேபிஸ். இந்த க்ரை பேபிஸ் எல்லாத்தையும் நம்பி மக்கள் போனாங்க. மக்களோட முட்டாள்தனம், அவங்க சாமர்த்தியமாக பண்ணுறாங்க அவங்களோட அரசியல். பட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவரோட வாழ்க்கை தரம் மட்டும் உயர்ந்துருச்சு. அவர் 15 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பித்து. அவருக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் டைரெக்டாக இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள். 2009 ஐ திங்க் ஐ இன்வைட்டட் ஹிம். நான் ஒரு ஐ ஓப்பன்ட் அ மேக்சின், ஐ ஸ்டார்டட் அ மேக்சின். அப்போ வந்து சீமான் தான் என் ஃப்ரெண்ட். ஐ டென்ட் நோ ஹூ ஹி வாஸ். எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டான், சொன்னான் இந்த மாதிரி சீமானை கூப்பிட்டு வி கால்டம். நாங்கள் போய் பார்க்க போயிருந்தோம். ஐ ரிமெம்பர் இட் வாஸ் சாலிகிராமம் ஒரு வல்சர்வாக்கம் அந்த ஏரியாவில் ஒரு வாடகை வீட்டில் தான் மேலில் ஒரு கொட்டாய் போட்டுட்டு உட்காந்துச்சுன்னா. அப்போ அந்த லெவலில் இருந்து இப்போ 2009ன்னா இன்றைக்கி வந்து இது ஒரு 16 இயர்ஸில் எங்கேருந்து இவ்வளோ சம்பாதிச்சேன்.
இந்த காரு இதெல்லாம். அப்போ வந்து மக்கள் யோசிக்கணும், இவங்க எல்லாருமே நிறைய பேர் இந்த அரசியல் விசிகே இவங்க எல்லாமே கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் இவங்க சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர்த்த ஏமாத்துறாங்க. அவங்க மக்களும் பாவம் ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் போய் தைரியம் இல்லை, போய் பணத்தை திருப்பி கேட்குறாங்கன்னா அடிப்பாங்க எல்லாத்தையும் கொலை மிரட்டல் கொடுப்பாங்க. இது ஸோ இது மக்கள் தான் யோசிக்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி இவங்க பேக்ரவுண்ட் இவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு அவங்க தான் திருந்தணும். இவனுங்க திருந்தவே மாட்டாங்க. வந்துட்டு இந்த அரசியல் தலைவர்கள் திருந்துவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தா இது நம்மளோட முட்டாள்தனம். பட் இருந்தாலுமே இவர் ஸ்டார்டிங்கில் வந்தப்ப இளைஞர்கள் சப்போர்ட் ஜாஸ்தி நிறைய இருந்துச்சு. ஆமாம், இப்போ அந்த தமிழ் பற்று சொல்லி தூண்டி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த தமிழ் பற்று இருக்குது. இல்லைன்னு சொல்ல, எங்கள் காலேஜே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவனோட ஃபேன்ஸ் அவனோட ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தரையும் அவங்ககிட்ட சொல்லுவேன், பைத்தியக்காரங்களா இப்படி இருக்காதீங்கடா சொல்லி. இப்போ ஒரு சிலர் திருந்திருக்காங்க, ஐயோ ஆமாம்மா நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்னை வந்து இங்கே பார்த்தவங்களும் இருக்காங்க, அதர் தென் மை ஸ்டூடெண்ட்ஸு. அதனால யோசித்து ஏமாந்து போனவங்களும் நிறைய பேர் திருந்துறாங்க. பட் வந்துட்டு அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருது. ஒரு 40 வயசு 50 வயசு அவங்க திரும்பி என்ன யூஸ்? அந்த காலகட்டத்தில் அவங்க குடும்பத்தையே அவங்க மறந்துடுறாங்க. சம்பாதிச்சு எல்லாம் போய் சீமானுக்கு போகிறாங்க. இவன் நிஜமாக நல்லவனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏழை ஃபாலோவர்ஸ் கிட்ட தான் பணம் கொடுக்குறதே தப்பு. அந்த ஒரு இதே இல்லாத திரள்நிதி அது பேர் சொல்கிறாங்க. இந்த பணத்தை வாங்குறது பேர் திரள்நிதி. ஐயோ அசிங்க, என்ன நிதியோ எனக்கு தெரியல, என்ன திறனோ எனக்கு தெரியல. பட் வந்துட்டு அப்படியெல்லாம் ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ என்னை பொறுத்தவரையிலே நான் வந்து சீமான் இவங்களெல்லாம் ஒரு பெரிய இந்த ஒரு தலைவர்னு சொல்கிறதுக்கு கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். அவங்களுக்கு தலைவர்னு கூட நான் கூப்பிட மாட்டேன். ஐ வில் கால் தம் பை த நேம். சீமான் இப்படி தான் கூப்பிடணும். வை விஷயம் அவனை நான் தலைவராக ஏற்றுட்டா தான் நான் அவனை தலைவன் சொல்லி கூப்பிடணும். நிறைய பேர் என்ன உங்கள் ஊடகங்களை கேட்பாங்க, மேடம் நீங்கள் ஒருமையில் பேச, எல்லாரும் தான் ஒருமையில் பேசுகிறேன். நான் தான் முதல்ல ஆரம்பிச்சு விட்டுது. இப்போ எல்லாரும் தான் ஒருமையில் பேசிட்டு இருக்காங்க. அப்போது இல்லையா எதுக்கு வை ஐ ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட்? ஒருத்தர் நாட்டை கொள்ளடிச்சவன் திருடன். இப்போ சசிகலாவோ ஈவன் ஜெயலலிதா, நான் எப்படின்னா மாண்புமிகு நான் ஜெய் தான் சொல்கிறேன். பட் ஷி ஹஸ் டன் அ மிஸ்டேக். அதுக்கு கடவுள் தண்டிச்சாரு. பட் அது வந்து மெயினாக பண்ண மிஸ்டேக் வந்து இந்த கூட்டம். பட் ஈவன் தென் நான் எப்போ மாண்புமிகுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வை வி ஷுட் கால் த மாண்புமிகு? என்ன சட்டம் இருக்குதா அவங்கள மாண்புமிகுன்னு கூப்பிடணும்? என்ன செக்ஷன் இருக்குதா அப்படி கூப்பிடணும்னு சொல்லி? எப்படி ஒரு அயோக்கியம் ஒரு கரப்ஷன் பண்ணுறவங்களெல்லாம் ஒரு பதவியில் உட்காந்துருக்கவங்கள நான் மதிக்கணும்னு சொன்னேன்னா எனக்கு கேட்கட இப்படி வராது. அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும் கூட எனக்கு தோணாது. கண்டிப்பாக செய்ய மாட்டேன். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com